ஹீரோயின் லீலாவோட பாடிய தூக்குல இருந்து இறக்கி, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஹீரோயின் இறந்த விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோயின் தூக்கு போட்டு தான் இறந்தாங்கங்கிறத மறைச்சு, அவங்க மூச்சு திணறலால இறந்து போனதா ஊர்க்காரங்கள நம்ப வைக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் கேஸ்ன்னு எதுவும் வந்தா ஹீரோயினோட அப்பா தான் மாட்டிக்குவாருன்னு சொல்லி குடும்பமே பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு, ஒரு சிவப்பு கலர் புடவைய கட்டி, ஒரு மரக்கட்டில்ல படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் பொண்ணு சாவுக்கு தானே காரணமாயிட்டோமேன்னு சொல்லி, வெளிய சொல்லி அத அழ முடியாம குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஊர்க்காரங்க ஒருத்தரா வந்து மாலை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ரத்னங்கிற ஒருத்தரும், ஹீரோயினோட மாமாவும் மாலை போடுறதுக்காக வராங்க. ஹீரோயினோட மாமா என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல. அத நமக்கு தெளிவாவும் காட்டல. ஆனா செஞ்ச தப்புக்கு என்ன கடைசி வரைக்கும் மன்னிக்காமயே போயிட்டியேம்மான்னு சொல்லி, லீலாவோட கால்ல விழுந்து கும்பிடுறாரு. பக்கத்துல ஊருக்குள்ள லீலா இறந்து போனத ஒரு ஆட்டோல வச்சு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் தலைவர் லீலாவோட அண்ணா கிட்ட வந்து பாடி எத்தன மணிக்கு எடுக்கலான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் 2 மணின்னு சொல்ல, இல்ல 2 மணிக்கு வேணாம். ஏன்னா நெறைய பேர் வரணும். 6 மணிக்கு எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கடைசியா 6 மணியும் ஆகுது. ஆனா இன்னமும் ஹீரோயினோட அம்மா அழாமயே இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வெளிய கூட்டிட்டு போறாங்க. பாடிய தூக்க ஒரு 4 பேர் மட்டும் உள்ள இருக்காங்க. பாடிய எவ்வளோ தூக்க ட்ரை பண்ணாலுமே பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கு. தூக்க முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே தூக்க முடியல. திடீர்னு ஹீரோயினோட கை, கால்லாம் உதற ஆரம்பிக்குது. அத பார்த்து பயந்து போய் எல்லாரும் வெளிய ஓடி வந்து விஷயத்த சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா ஆட்கள சேர்த்து ஹீரோயின் உடம்ப தூக்கலான்னு பார்த்தா, ஹீரோயினோட உடம்பு திடீர்னு உயிர் வந்த மாதிரி எழுந்திருச்சு உட்காந்துருது. இத பார்த்து பயந்து போன அவங்களும், ஊர்க்காரங்களும் ஓடியே போயிடுறாங்க.